வாழ்ந்து செழிப்பாக இருக்கிறதோ அவர்கள் எல்லா விதத்திலேயும் வாழ்ந்து சுகமாக இருப்பது தேவனுடைய விருப்பமும் தேவ மனிதர்களுடைய விருப்பமுமாக இருக்கிறது. Whose soul is prosperous, so it's the will of the Lord that he should be prospered in every aspect. That's what the will of God. ஆத்மா எந்த அளவு ஒரு மனிதனுக்குள்ள வாழ்கிறதோ அந்த அடிப்படையில் தான் மற்ற எல்லா பகுதியிலேயும் ஒரு மனிதனை தேவன் வாழ வைக்கிறார். As much as the soul is prosperous in the life of man, so much so that he will be flourishing in his life. இன்றைக்கு சூரியனுக்கு கீழே பூமியில் ஜீவிக்கிற எல்லா மனிதர்களுடைய கண்ணோட்டமும் புறம்பாக வெளிப்படையான ஒரு வாழ்வையே நோக்கி கொண்டிருக்கிறது. Today we find the people who do live beneath the sun, everything is openly seen. சரீரத்தில் எந்த வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக சுகமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். Everybody desire to be living with sound health. பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். And also desire our children should study well. நிறைய படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். They should also be educated more. அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று They should score more marks. படித்து முடித்தவுடன் நல்ல வேலை வேண்டும் என்று விரும்புகிறோம். And also we desire our children to get a good job after completing their education. அதன் பிறகு ஒரு நல்ல குடும்பம் அமைய வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகிறார்கள். And also man is longing concerning the children, they should have a good life after that. நல்ல வீடு வேண்டும் என்று விரும்புகிறார்கள். And also we desire to have a good house. இப்படியாக கண்ணால் காணக்கூடிய எல்லா பகுதியிலேயும் மனிதன் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதையே எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கிறோம். This is what every man expects, the thing which are seen in our own eyes, we must be blessed therewith. ஒரு பக்கத்தில் அது நல்ல காரியம்தான். One side it is good. ஆனால் ஆசீர்வாதம் என்று சொல்லுவது அது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் இறங்கி வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. But when we say the blessing, it is the only thing which come down from God. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். God promised Abraham saying that I will blessing you bless. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். He said that you shall be blessed. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது. Every perfect gift and every good gift is come down from heaven, the Father of lights. மோசேயினுடைய பாட்டை குறித்து நாம் பார்க்கும்போது, when we consider about the song of Moses, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று மோசே பாடுகிறார். Moses was saying that every early morning you satisfy us with your grace that we may always sing unto thee. எல்லா மனிதர்களுமே மரிக்கிற வரைக்கும் தங்களுடைய வாழ்நாட்களிலெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Every man till his death he desired to be always rejoicing. இந்த தேவனுடைய மனிதன் நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று 90வது சங்கீதம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார். 90th Psalm 14th verse, this man said, always you have to make us to rejoice till our death. தேவன் மட்டும்தான் அவருடைய கிருபையினாலே ஒரு மனிதனை வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறார். It's only a God can rejoice a man all the days of his life. தேவனுடைய கிருபையை பெறாத மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாட்களில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. Man who does not receive the grace of God cannot be happy all the days of his life. மாத்திரமல்ல, வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கும்போது சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். Not only that, in every part of the scripture if you see that a blessing is coming only from God. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. The Zion which is in the north side is a beautiful city and also perfect in every aspect. அது மகாராஜாவாகிய தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது. It is a place where the great king is dwelling. அங்கிருந்துதான் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி புறப்பட்டு வருகிறது. From where only the perfect joy is coming forth. இன்னொரு விதத்தில் சொன்னால், இந்த பூமியில் மனிதருடைய மகிழ்ச்சியை தடை செய்கிற எல்லா வல்லமைகளையும்
அழிக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய கிருபைக்கு இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் In கொள்ளுகிறேன். other way, also if we say that the hindrance of all the blessing which come to man is there only in the to remove this hindrance is only in the grace of God. இதையெல்லாம் அறிந்துதான் தாவீது ராஜா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் சகல ஒத்தாசையும் வரும் என்று சொல்லுகிறார். Knowing this, King David said, "My help cometh from God who made the heaven and the earth. Only from the heaven my help will come." அவர் சொன்னது மாத்திரமல்ல, சிறு பையனாக தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன். Not only he said this one, he was a man born in a ordinary family. ஆனால் அவர் எப்போதும் ஒத்தாசைக்காக தேவனை நோக்கி பார்த்து அந்த தேசத்திலே தலை சிறந்த ஒரு ராஜாவாக காணப்பட்டு தன்னுடைய ஓட்டத்தை மகிமையாய் முடித்த ஒரு மனிதர். Not only that, he was a man always expecting help from God, and he became a great king and he finished his course victoriously. இதற்கெல்லாம் காரணம் எப்போதும் கர்த்தரை முன்னாலே வைத்திருந்ததும் ஒத்தாசைக்காக ஆண்டவரையே நோக்கி பார்த்து இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டதுமாகவே காணப்படுகிறது. The reason for this is a man who keep his help only having hope on God, and he was blessed all the days of his life. இப்படித்தான் சகல ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். This is how we understand that all the helps are coming only from God. ஆனபடியினால் அருமையானவர்களே, சகல விதமான ஆசீர்வாதங்களோடு இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதலாவது தங்களுடைய ஆத்துமாவுடைய வாழ்வை தேட வேண்டும் என்பது இந்த வேத வசனத்திலிருந்து நான் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. Therefore, beloved, the important thing which we have to understand from the scripture, that if our soul has to be prospered, if we have to be blessed, means our soul should be prospered of the Lord. இன்றைக்கும் இங்கே கூடி வந்திருக்கிறதான எல்லாருமே சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பெரும்பான்மையான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறோம். We who gathered here that we have to be blessed with all kinds of blessings, so we gathered here. தேவனும் கூட மனிதர்கள் எல்லாருமே எல்லாவிதமான ஆசீர்வாதங்களோடு சுகமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். Even God also desire concerning all men that they should also prosper well. ஆனால் ஒரு மனிதன் முதலாவது தன்னுடைய ஆத்மாவுடைய வாழ்வை தேட வேண்டும். அப்படி தேடும் பட்சத்தில் மற்ற எல்லா பகுதியிலேயும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே அவனுக்கு உதவி செய்கிறார். In the life of man, first of all, he should seek after the prosperity of his soul. Seeking after this, then God will bless him. இன்றைக்கு பெரும்பான்மையான ஜனங்கள் தங்களுக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறதென்றும் அது விலையேற பெற்றதென்றும் அது அழியாதது என்றும் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். Most of the people today, we find that there is soul in them, and they have no such knowledge about their soul. அப்படி அறியாமல் இருப்பதே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கு. And also the reason for this, because they do not know about the soul, they have not been blessed in their life.